தாவேக்காவில் பெண் வாக்காளர்களை கவர ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் விஜய் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இங்கே ஒரு போராட்டத்தின் போது இளைஞர்கள்லாம் ஓடின சில இளைஞர்கள் ஓடின விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அரெஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதற்கும் அந்த நம்பகத்தன்மையை அவங்க ஏற்படுத்துவதற்கான முயற்சி இருக்கிறாங்கன்னா புதிய கட்சி நம்ம கிரவுண்ட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். அண்ணாமலையோட ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய கம்பேக் வேற லெவலில் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கணும் பொழுது அப்படின்னா கம்பேக் பழைய விட்டே தூக்கிட்டாங்க. எப்படி தேசிய பொதுக்குழு உறுப்பினராக போட்டிருக்காங்க. அதை இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அரசியல் முழுக்க டிப்பிக்கல் அரசியலில் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அது வேற மாதிரி இருக்கும். அதிர்வு நான் பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதை எடப்பாடி ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறாரு. பட் அந்த அதிகாரத்தையே உங்ககிட்ட எவ்வளோ நாளைக்கு பிஜேபி விட்டு வைக்கணும்னு தெரியாது இல்லையா? இது எடப்பாடி இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இறங்குறான்னு வச்சுங்களேன். இப்போ பிஜேபி இருக்குன்னு ஆடுறீங்க இல்லை, இதுக்கு மேலே அந்த செய்தியில் இந்த பேச்சு தான் வரும். உண்மையாலுமே அது அவருடைய ஆளுமை தன்மை தானான்றத ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும். தாவேக்காவில் பெண் வாக்காளர்களை கவர ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் விஜய் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது உண்மைதான். என்ன பிளானா? பெண்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை ஒரு பெருசா ஒரு மேனிஃபெஸ்டோல நம்ம செயல்படுத்தணும், அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதா ஒரு தகவல். இல்லை, பொதுவாக தாவேக்கா ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் ஆண்கள்ன்ற மாதிரி இப்போ வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணலை. ஒட்டுமொத்தமாக அவங்க யங்ஸ்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களை எந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான அவங்க முனைப்பு இருக்குனாக்கா, இன்றைக்கு சமூகத்தில் இந்த பாலியல் அத்துமீறல் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை தாண்டி முதல்ல அரசியலில் ஒரு பெண் வந்துட்டா, ஒரு சமூகத்தில் அரசியலை தாண்டி வேறு எந்த துறையிலும் பெண் மேலோங்கி வந்துட்டால்னாலே முதல்ல அவளுடைய கேரக்டர் அசோசியேட் பண்ணுறது. இந்த சமூகம் இன்றைக்கி வரைக்குமே அந்த நிலைமையில் தான் போயிட்டுருக்கு. அந்த கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவளை தவறான பெண்ணாக சித்தரிப்பது, இல்லை தவறான நபரோடு அந்த பெண் தொடர்பில் இருக்கிறான்ற மாதிரியான சித்தரிக்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, கடந்த கால வாழ்க்கையை பேசுகிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு கதையை சொல்கிறது, பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது, இப்படி அந்த பெண்ணை முடக்கக்கூடிய வேலை தான். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அலிஷா அப்துல்லாவும் சீமானும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நக்கீரனில் வேலை செய்யக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் பார்த்தீங்கன்னாக்கா, சீமானும் அலிஷா அப்துல்லா பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இவரே பதிவு போட்டு விஜயலட்சுமி மாதிரி நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தால் சரி. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை. அப்போ திமுகவில் உங்கள் குடும்பத்தில் சார்ந்த பெண்கள் யாராவது முக்கியமான நபரோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே இது வேறு மாதிரி சொன்னால் நீங்கள் ஒத்துக்க முடியுமா? ஏன்னா ஆபாச கட்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்பளை சிவாஜி மாதிரி பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் இறக்கி விட்டுருக்காங்க. பார்த்தீங்கல்ல எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஒரு பெண்களை இப்படியெல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க. அப்போது அவங்க பண்ணக்கூடிய மெயின் விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இனிமேட்டு இந்த இவனுங்களை மாதிரி தரையில் நின்று லோக்கலாக சண்டை போடுறதுக்கான அந்த சீனே இருக்கக்கூடாது. லீகலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நபர் ஒரு வழக்கு இந்த மாதிரி ஒரு பெண் மீது அவதூறு சொன்னாங்கன்னா லீகலாக எப்படி போனாக்கா அவர்களை சட்டத்தின் பிடியில் கூண்டில் ஏற்ற முடியும். இதை தாண்டி அந்த கட்சி அந்த பெண்ணுக்கு பின்பலமாக எந்த அளவுக்கு நிற்க போகுதுன்றதை அவங்க பிரதிபலித்து மெயினாக சொல்ல போகிறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கா லீகல் விங் சட்ட போராட்டம் நடத்தி அது வழக்கு தீர்ப்பு வருவதற்கான காலக்கட்டம்ன்றது வேறு மாதிரி போய் கொண்டு இருக்குமானால் உடனடியாக ஒரு பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணி அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போது புதுசாக வந்திருக்க கட்சி, நீங்கள் ஒரு போராட்டத்தின் போது இளைஞர்கள்லாம் ஓடின சில இளைஞர்கள் ஓடின விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அரெஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதற்கும் அந்த நம்பகத்தன்மையை அவங்க ஏற்படுத்துவதற்கான முயற்சி இருக்கிறாங்கன்னா புதிய கட்சி நம்ம கிரவுண்ட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வேலையை செய்வதற்கான ஒரு முனைப்பை செய்கிறாங்கன்றதை கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, கிரவுண்டில் கைதுக்கே பயப்படுற தொண்டர்களை வச்சுட்டு எப்படி மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய முடியும்? இல்லை, அதுதான் சொன்னேன். இங்கே ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே ஒருத்தன் பயந்துட்டான்றதுக்காக வேண்டிய ஒரு விஷயத்த சொல்ல முடியாதுல்ல. ஆரம்பத்தில் அரசியலுக்குள்ளே வந்த நபர்கள் எல்லோரும் பயந்த நபர்கள் தான். ஆரம்பத்தில் அண்ணாமலை பேசின பேச்செலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப சாஃப்டாக பேச தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியே பேசிகிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அண்ணாமலையோட ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய கம்பேக் வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கட்டும் பொழுது. அப்படின்னா கம்பேக் இல்லை, அதை நான் இப்போ ரிவீல் பழைய விட்டே தூக்கிட்டாங்க. எப்படி தேசிய பொதுக்குழு உறுப்பினராக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் நேஷனல் லெவல் தானே ஒரு மெம்பராக ஒரு முக்கியமான ஒரு ஜெனரல் பாடி கமிட்டியில் இருக்கிறார். அவ்வளோதான். அதை இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அரசியல் முழுக்க டிப்பிக்கல் அரசியலில் எதற்காக அண்ணாமலை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்ததுக்காக ரீப்ளேஸ் பண்ணி எதில் கொண்டு இன்புட் கொடுத்து அவர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். அதிர்வு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. ஸோ இது போல இவ்வளோ ரகசியம் தெரிஞ்ச ராவுத்தர் அதை உடைக்கலாமே, ஏன் அதை முழுங்குறாரு? இல்லை, ஏன் உடைக்கணும்? நான் அதை சொல்கிறதுனால யாருக்கு என்ன பயன் புரியுதுங்களா? எனக்கு என்னோடய இலக்குன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இந்த திமுக ஆட்சி இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். திமுகவுக்கு எனக்கு தனிப்பட்ட பகை கிடையாது.
ஆனால் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபிங்க, அவங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிச்சுக்கிட்டோம். 2 பேரும் வந்து சரிதமத்தில் போட்டி போடும்பொழுது தான் என்ன போகிற நபர்களுக்கு என்ன ஆகுனாக்கா, பேய்க்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி மாறி மாறி 2 பேருடைய குற்றத்தையும் குறைகளையும் பேசும்பொழுது மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நான் போய் உங்களை காப்பாற்ற, நீ வந்து நல்லவனாக இருந்தால் உங்க கூட நான் நிற்பேன், அரணா நிற்பேன். நீ நல்லவன் இல்லைன்னு தோணும் பொழுது உங்க கூட வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மாறி மாறி 2 பேர் திட்டிக்கும் போது இந்த செந்திலும் கவுண்டம் முடியும் மாறி மாறி பொண்ணு கேட்குற விஷயத்தில் சொல்லும்போது வடிவேல் சொல்லுவாப்புல, 2 பேர் மாறி மாறி உண்மையை சொல்கிறதெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய பேச்சை வைத்து மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படட்டும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன நடக்குது இந்திய அலையன்ஸ்குள்ள? இல்லை, கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதை எடப்பாடி ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறாரு. பட் அந்த அதிகாரத்தையே உங்ககிட்ட எவ்வளோ நாளைக்கு பிஜேபி விட்டு வைக்கணும்னு தெரியாது இல்லையா? நீங்கள் அதிமுகவோட தலைவன்ற அதிகாரத்தையே உங்களுக்கு எவ்வளோ நாள் விட்டு வச்சுருப்பாங்க? எந்த சூழலில் நீங்கள் 2024 கூட விட்டுருங்க, எஸ்டிபிஐயோடைய மாநாட்டில் போய் பேசுகிறாரு, இனி ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி போக மாட்டேன்னு, நான் உங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நான் அரணா நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட போய் சேர்ந்துட்டீங்க. சேர்ந்துட்டு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பேச்சு, சொல்லக்கூடிய விஷயத்தையும் இதுக்கு வந்து டோட்டலாக வந்து சிறுபான்மை தலித் மக்களுடைய நம்பகத்தன்மையை இழந்துட்டீங்க. நீங்கள் அந்த நம்பகத்தன்மையை எப்படி நீங்கள் திருப்பி வந்து கேதர் பண்ணி கொண்டு வர முடியும்னாக்கா, அந்த நம்பகத்தன்மையை ஒருபோதும் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், திமுக செய்யக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சு உள்துறை இருக்கார், அமித்ஷா இருக்கார்ல, உள்துறையை வந்து அவரை வந்து இந்த பக்கம் டார்கெட் பண்ணி இவங்களை அடிக்கும் பொழுது இவங்களை பிஜேபி இவங்களை காலி பண்ணதை வச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர, இண்டிவிஜுவலாக வந்து ஆமாம் இந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்கிறோம், உங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்திட்டோம்னு சொல்லி இனி எடப்பாடி அவர்கள் சொல்லும் பொழுது அது பெரிய கேள்விக்குறியாகவே பார்க்கப்படும். அந்த நம்பகத்தன்மையை எதன் மூலம் நிரூபிக்க போகிறன்றது புரியல நமக்கு. இபிஎஸ் வந்து அமித்ஷா அவர்களுடைய பிரஸ் மீட்டில் உட்காந்து சேர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காம தானே அமைதியாக தானே இருந்தார். இவர் அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆச்சு தான் 2026 அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தடுத்து பேசியிருக்கலாமே, அப்போ ஏன் பேசல அவர்? அதான் சொன்னல, முழுக்க நிர்பந்தம். அதான் சொன்னல, நீங்கள் வந்து இல்லை எவ்வளோதான் நிர்பந்தம் அப்படின்னாலும் இப்போ வந்து ஒரு கூட்டணி உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் வந்து சொல்லணும்ல, இல்லைங்க இங்க அதிமுக ஆட்சி மட்டும்தான், கூட்டணி வேணா பாஜக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க வேண்டியதான். சொல்ல முடியாத சூழலில் தானே போய் கூட்டணிக்க போகிறாங்க. எதிர்த்து பேச முடியாத சூழலில் தான் கூட்டணிக்கு போகிறாங்கன்னும் போது இங்கே அமித்ஷா பக்கத்தில் இருந்தால் ஒரு பேச்சு, பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பேச்சா? இல்லை, இங்கே எல்லாமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அரசியலில். முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சூழலில் எந்த இடத்துல போய் அவர் உட்காந்துட்டு பேசினான்னு ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு நெருடலான ஒரு சிச்சுவேஷன். இன்றைக்கி வந்து பிஜேபி இந்தந்த விஷயத்தில் முன்னெடுங்கன்னு சொல்லி தான் செய்கிறாரா இல்லை அவராக செய்கிறாரான்றது இப்போ அடுத்து அவரோட செயல்பாட்டிலே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். இது எடப்பாடி இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இறங்குறான்னு வச்சுங்களேன், இப்போ பிஜேபி இருக்குன்னு ஆடுறீங்க இல்லை, இதுக்கு முன்னாடி நல்ல செய்யலை, இந்த பேச்சு தான் வரும். உண்மையாலுமே அது அவருடைய ஆளுமை தன்மை தானான்றத ஒரு கேள்வி இங்கே எழுந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம இப்போ பார்க்குறதே வந்து மதசார்பற்ற கூட்டணி வெர்சஸ் மதவாத கூட்டணியா அப்படின்ற மாதிரியான ஒரு இது வலைக்குள்ளே தான் போகுது. மேபி அந்த அலையன்ஸ்குள்ளே வந்து வேறு சில கட்சிகள் வரும் பொழுது மேபி அந்த தன்மை கொஞ்சம் நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான ஷீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அதிகமாக எடுத்துகிட்டு சொற்பமான நம்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து அதில் பிஜேபிக்கு ரொம்ப சொற்பமாக கொடுத்தீங்கன்னாக்கா மேபி அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படலாம். இல்லை, நயினார் வந்து சொல்கிறாரு 4 எம்எல்ஏக்களை வந்து 40 எம்எல்ஏக்களை ஆக்கிறதா எங்களுடைய திட்டம் அப்படிங்கிறாரு. அப்போ டபுள் டிஜிட்டில் வந்து பாஜக எதிர்பார்க்குது, சட்டமன்றத்துக்குள்ள ஒரு 40 எம்எல்ஏக்களை வந்து பாஜக எம்எல்ஏக்கு உள்ள புகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது அப்போ அதிமுக கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 60லேருந்து 70 எதிர்பார்ப்பாங்க போல் இருக்கு. இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து 60 எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக போகிறாங்க. 40 சீட்ஸ். அவங்க என்னன்னாக்கா அந்த 40ல் நம்ம வந்து 20 அடித்தா போதுன்றதான் பெரிய டார்கெட். அவங்க 40மே அடிக்க முடியுன்றது எடுத்த உடனே சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் பட்டியலில் கையில் எடுக்கிறாங்க. 40 சீட்டு தான் நமக்கு தேவைன்ற மாதிரி இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய இலக்கு வந்து கன்ஃபார்மாக 15 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு ப்ரெஷர் கொடுத்து டம்மி வேட்பாளரை போட வைப்பதற்கான வேலையும் இல்லை ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணியை வந்து முடிச்சு விடக்கூடிய வேலையும் இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் கைது செய்யப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நாளைக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சி கலைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இன்றைக்கி வந்து பிஜேபி போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊண்டணும். கால் ஊண்டிய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டோபஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிமுகவே கபலீகரம் செய்யக்கூடிய வேலையும் அடுத்து செய்வாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் 159 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது எப்படி ஆட்சியை கிளைப்பாங்க? எப்படி 159 எம்எல்ஏக்கள் வந்து திமுக கூட்டணியோட சேர்த்து வந்து இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சி வந்து கிளப்பாங்க? விலை கொடுத்தா
திமுக காரன் விலை போக மாட்டான்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? காங்கிரஸ் நீங்க தான் பல மாநிலம் விலை போனீங்களே. கர்நாடகா விலை போனீங்க, தெலுங்கானா விலை போனீங்க, மத்திய பிரதேச விலை போனீங்க, மகாராஷ்டிரா விலை போனீங்க. சார் இப்போ திமுக சொல்லுங்கள், திமுக விலை போகாதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? மிரட்டலுக்கு அடிபடிஞ்சு போக மாட்டான்னு சொல்ல முடியும்? இல்லை, எந்த எம்எல்ஏக்கள் விலை போனாங்க? இல்லை திமுக இனி பாருங்க சார், நீங்கள் வந்து எல்லாருமே காங்கிரஸ்காரர்கள் மாதிரியே இருப்பாங்களா? எப்படி காங்கிரஸ்காரர்கள் வந்து விலை போனது மாதிரியே எல்லாரும் கட்சியிலும் திமுக புனிதர்கள் மாதிரி யாரும் கிடையாதுல்ல, அப்படிதானே சொல்ல வரீங்க? திமுக இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி புனிதர், பொன்முடி புனிதர், ஏவாவேலு புனிதர், எல்லாமே புனிதர்கள் தானே. இப்போ திமுககாரெல்லாம் புனிதர்களாக இருக்கிறாங்க. எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, எந்த கனிம வள திருடும் இல்லை, சொத்து சேர்க்கல, முறைகேடாக நேர்மையாக இருக்காங்க, வாங்கின சம்பளத்தை வச்சுட்டு ரொம்ப இயல்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி தானே? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் சொல்றது என்ன அப்படின்னா, விலை போனது காங்கிரஸ் எம்எல்ஏக்களா இல்லையா, அதுதான் கேள்வி. சார் திமுக காரன் வந்து விலை போகவே மாட்டான்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியுமா? இதே பிஜேபி பிற மாநிலங்களில் ஒரு தலைக்கு 300 500 கோடி கொடுத்து ஆட்சி கலைச்சிருக்காங்களா? திமுக காரனுக்கு நீங்கள் ரொம்பலாம் காசுலாம் கொடுக்க வேணாம் சார். அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ வழக்குகள் இருக்குது. அதை கையில் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து விலகிட்டு வந்துடுவாங்க. திருப்பி நீ திமுக நிற்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இல்லை ஒன் டைம் உனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறோம், வாங்கிக்கோ, அடுத்த ஆட்சி வந்தாலும் வராட்டியும் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கனாக்கா செஞ்சுருவாங்க. மொத்தத்தில் பிஜேபி ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிற விஷயம் வந்து திமுகவை தமிழ்நாட்டில் நீர்த்து போக செய்யணும். அதிமுகவை ஆட்சி கட்டில் உட்கார வச்சு அதிமுக மூலம் பிஜேபி என்னெல்லாம் நினைக்குதோ அது தமிழ்நாட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லா விதமான சட்டத்திற்கும் இவங்க வந்து கையெழுத்து போடணும், ஆமாம் சொல்லணும், கும்பிடு சாமி போடணும். அதை செய்வதற்கான வழிவகை செய்வாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவு அடிமணிஞ்சு தமிழ்நாட்டை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோட மடமானம் வைக்கிறதுக்கு நான் எதிர்த்து தான் நிற்பேன், சிறைக்கு போனாலும் பரவாயில்லன்னு எடப்பாடி சொல்லியிருக்கலாமே, நாங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அவர் சிறைக்கு போயிடுவார், அடுத்து வேற ஒரு ஆள் தலைவராக கொண்டு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் எடப்பாடி என்னன்னா, தலைவர்களுக்கு சிறை இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் கிடையாது. செஞ்சிருக்கக்கூடிய வழக்குன்னு ஒரு விஷயம் இல்லை சார். நீங்கள் நாட்டுக்காக வந்து ஏதோ விடுதலைக்காக போராடக்கூடிய ஜவஹர்லால் நேருலாம் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் உட்கார்ந்தார். எதுக்கு? தன்னுடைய மகளுக்கு வந்து இந்திராவுக்கு கடிதம் ஜெயில இருந்தெல்லாம் எழுதினாரு. ஸோ நாட்டுக்கே தன்னுடைய சொத்தை தியாகம் பண்ணவர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு தைரியம் வேணும்ல. அது உங்களுக்கு இருக்கு. எடப்பாடிகள் என்ன செய்யலாம்? ஏன் வந்து அப்புறம் தியாகிப்பட்டு வாங்கினாங்க அவங்களாம்? செந்தில் பாலாஜிலாம் எதுக்கு தியாகியாக மாறினார்? எதுக்கு வந்து இவர் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு இவர் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஏன் ஸ்டாலின் தியாகியாக மாற்றி வச்சிருக்காரு? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? அரசியல் அப்படி தான் சார் செய்வாங்க. அரசியல் ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சர் பதவியெல்லாம் வந்து பிடுங்கின பிறகும் கூட தைரியமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஏன் அந்த முடிவை வந்து ரிஸ்கை வந்து எடுக்கலாம்ல? அது நீங்கள் எடப்பாடி தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டு என்ன போகுது? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சார். அவருக்கு வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. பிஜேபி ரொம்பவும் வளர்ந்துட்டாலும் அதிமுக ஒரு கட்சியை மொத்தமாக அழிச்சிருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் வந்து அதிமுகவில் இருக்கிற நபர்கள் பிஜேபியோட சில வந்து பிரச்சனையின் காரணமாக அமைதியாக அடிபணிந்து போகிறாங்கன்னு புரியுது. அப்போது அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் வந்து களை எடுக்கலாம்ல. அதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் அப்படி நினைக்கிறதெல்லாம் உடனே சாத்தியம் கிடையாது சார். புதுசாக ஆரம்பிக்கிற கட்சியிலலாம் என்ன வேணால் செய்ய முடியும். இவ்வளோ கட்டமைப்போடு இருக்கிற கட்சியில் டக்குன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் பண்ணி நீங்கள் விஜயகாந்த் எப்படி முடிச்சு விட்டாங்க? ஸோ ஒரு இன்னைக்கு விஜயகாந்தோட கட்சி வந்து பேரளவில் தான் கட்சியாக இருக்க தவிர ஓட் பேங்கிங்கோ பெரிய நம்பிக்கைக்குரிய ஆளோ யாருமே அங்கே இல்லைன்னும் பொழுது எடப்பாடி அந்த மாதிரி ஒரு சூழலில் கொண்டு போய் தள்ளிட்டாங்கனாக்கா எடப்பாடி தெரியும், நம்ம வந்து இந்த நேரத்தில் சில சமரசம் செய்து திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு பிஜேபியை பார்த்துக்கலாம். ஏன்னா திருப்பி எலெக்ஷன் வரும்போது, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது இவர் இங்கே வந்து சிஎம்மாக இருப்பார். அப்போ பெருசாக உங்களோட இது நடக்காது. அடுத்த முறை அவர் சிஎம்மாக இருக்கும்போது தானே சென்ட்ரலில் உதவி மின் திட்டம் கொண்டு வந்தாங்க, இன்னும் சிஏஏ கொண்டு வந்தாங்க, இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, முத்தலாக்கு தடை சட்டம்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இவங்க அதிமுக காரங்க போய் நேரடியாக ஆதரவு கொடுத்தாங்க தானே. அதுதான் சார் இன்னைக்கு இருக்கு. அவர் சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி அதனால தான் ஒன்றா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். புரியுதா உங்களுக்கு? இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி போயிட்டார் சமரசமாக ஆட்சியை தக்க வச்சே தீரணும்ட்டு. இந்த வரிசையில் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஆளும் போவார். எந்த கட்சி வந்து கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த கட்சியும் போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க, போகும். அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் திடீர் ட்விஸ்டாக வந்து ஒரு ஷிஃப்டில் டைரெக்டாக வெளியே ரோட்டில் போயிட்டு விசிகா கொடி கட்டிய ஒரு விழா பந்தலில் வந்து அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் அம்பேத்கரை விசிகாவை போல் வேறு யாரும் தூக்கி பிடித்தது கிடையாது. கரெக்டுங்களா? அதை நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கிட்டாகணும். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க எங்கள் பண்ணையிலே வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குனாலும் நீங்கள் அம்பேத்கர் அவங்க கட்சியில் பொதுச் செயலாளராகவே வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை தான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, பட் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அம்பேத்கரை எந்த இடத்துலலாம் அவங்க முன்னிலைப்படுத்திருக்காங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, ஒரு நாளைக்கு 7 அம்பேத்கர் சிலையை வந்து அப்போ திறந்து வச்சவர் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் சார். அன்னைக்கு பழனி பாபா இருந்தார் சார்.
அவர் கூட இருந்தார், பழனி பாபா அடையாளம் காமிச்சார். அப்போ சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக போயிட்டு இருந்தாங்கன்றதுலாம் உண்மைதான். கலச்சூழல் இன்னைக்கு என்னன்றது ஒன்று, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அம்பேத்கரை தூக்கி கொண்டாடியது போல வந்து வேற கட்சி எதுவும் கொண்டாடலை. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ பேசக்கூடிய இந்த நபர்களே வந்து அன்னார் வேலத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கு திமுக அலுவலகத்தில் இல்லை அம்பேத்கர் பிறந்தநாளை வந்து சமத்துவ நாளா அறிவிச்சிருக்காரு முதல்வர். அதன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு வந்து பல நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கிட்டு தானே வர்றாங்க. 8வது படிக்கிற பையன் ஸ்கூலில் அறுவாலை வெட்டிக்கிறானுங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இருக்கக்கூடிய அரசியலை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு யாரால் நடத்தப்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. ஒரே ஒரு ஆள் தான் ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஓனராக இருப்பான். கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு பல நபர்கள் ஒரு ஆள் தான் ஓனர். ஒரே ஓனரு, ஒரு தனிநபர் வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து மேம்படுத்தி வச்சிருக்கிறான். கரெக்டுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி மேம்படுத்தி வச்சிருக்கிறான். உங்களுக்கு வந்து சிசிடிவி இருக்குது, ஐஜிசிஎஸ்சி பேட்டர்ன் வரைக்கும் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறான். வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்து சேஃப்டியான அச்சீவ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஒரு தனிநபரால் அவ்வளோ செய்ய முடியும் பொழுது ஒரு அரசாங்கம் இந்த எத்தனை ஆண்டு காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து உயர்த்தி கொண்டு போயிருக்க முடியும், கல்வி தரத்தையோ ஆசிரியர்களுடைய மேம்பாட்டையோ உயர்த்தி கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் தொடர்ச்சியாக அரசாங்க பள்ளியில் மட்டும் மாணவர்கள் வந்து சாதிய பாகுபாடையாங்க. இந்த பென்சில் கேட்டால் அதனால் வெட்டிக்கிட்டான்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? உங்கள் தாத்தன் கதையெல்லாம் இங்கே ஊட்டக்கூடாது. உங்கள் காலத்தில் இருக்க கதை பென்சிலுக்காக வந்த பிரச்சனைக்கு எவனாவது அறுவாலத்துலேருந்து வெட்டுவானா? இயல்பாக யோசிங்க, இது எவ்வளோ பெரிய அரசியல் உள்ளே இருக்குன்ட்டு. அதை எப்படி மடைமாற்றி மறைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணத்துக்கே கள்ளசாராயம் குடிச்சதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்ன ஆட்கள் தான் இந்த ஆட்சி. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடைமுறைக்கு இருக்கும்போது நம்ம இவர்கள் சொல்வது இல்லைனாலும் இவங்க புனிதர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சாதிய பாகுபாடுனால தான் நீங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஸ்கூல் மேட்டில். அப்போ வந்து அம்பேத்கரை அவருக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை தான் அலங்கரித்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அம்பேத்கருக்கு மாலை போடுவது மூலமாக என் பார்வையில் விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரையும் கௌரவப்படுத்தி அண்ணன் திருமாவுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வேறு எந்த கட்சி கொடியோ போட்டால் வேறு ஏதோ சிலைகள் எவ்வளோ இடத்துல விசிகாவுக்கு ஒரு தூது விடும் அழைப்பாகவே எடுத்துக்கலாம். இல்லை தூதுன்னு நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் திரும்ப வந்து டெய்லி கண்ணு முழிச்சோன்னே நான் திமுக கூட தான் இருக்கிறேன்னு தான் பேசுகிறாரு தவிர்த்து எதுவுமே பேசுறதில்லை. நீ என்கிட்ட வரலன்றதை தாண்டி நம்ம சமூகத்தில் நம்ம சில பேர் மேலே நம்ம ஒரு மரியாதை வச்சுருப்போம் தெரியுங்களா? அந்த மரியாதை நமக்கு எப்பயுமே அவர் மேலே குறையாது. விமர்சனங்கள் என்ன இருந்தால் நான் சொன்னேன்ல, ஒரு ஏழ்மையான ஒரு தொண்டன் ஆட்டோ ஓட்டுவனோ ரிக்ஷா ஓட்டுவனோ வந்து என் தலைவனுக்காக நான் சம்பாரித்த காசில் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி கொண்டு போய் என்ன கலரில் வாங்கி கொடுத்தாலும் சரி அவன் சந்தோஷப்படணும்னு போட்டுக்கக்கூடிய ஆள் தான் நான் திரும்ப. நம்ம அந்த இடத்துல அவரை விட்டே கொடுக்க முடியாது. ஸோ அது போன்ற ஒரு தலைவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விஷயமாக தான் நான் வந்து விஜய் செய்த இந்த செயலை நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் உள்ளே இருக்கீங்க 1000 விமர்சனம் இருக்குது. இன்றைக்கி விஜய் நினச்சிருந்தாக்கா படைபலத்தோடு இன்றைக்கி ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அந்த இதோடு சேர்த்து வந்து ஒரு பொது வெளியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு க்ரௌடை காமிச்சு செஞ்சுருக்கலாம். பட் அதை செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக அப்படி செய்கிறான்னும் பொழுது அது யார் தூக்கி பிடித்தார்களோ இவ்வளோ நாள் அவருக்கும் சேர்த்த மரியாதையாக கொடுக்குற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதுவரை உங்கள் பல்வி கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.